சூரா யாசீன் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் அந்த சூரா சொல்லுகின்ற விளக்கங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அந்த சூராவுடைய 11வது வசனம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சாரம், அவர்களது தஅவா பணி, அவர்களுடைய போதனை யாருக்கு பயனளிக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் 2 பண்புகளினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டினார். இன்னமா துன்திரு மனித்தபஅ திக்ர, நபியே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் என்றால் நபிகளாருடைய அச்சமூட்டுதலும் எச்சரிக்கைகளும் பயன் அளிப்பதெல்லாம் மனித்தபஅ திக்ர, யாரெல்லாம் திக்ரை பின்பற்றுகிறார்களோ என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் நபிகளாருடைய போதனை பயனளிக்கும். வஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவான நிலையில் வாழும் பொழுது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில, ரகசிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில யார் அல்லாஹுவை பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் நபிகளாருடைய போதனைகள் பயனளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே நபிகளாருடைய அறிவுரையே அந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்டா அதுக்கு முக்கியமானது 2 அடையாளம். ஒன்று, ஒரு மனிதன் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கிற நிலையில, அதை பின்பற்ற நிலையில வாழணும். அப்போதான் குர்ஆன் சுன்னாவுடைய போதனை பயனளிக்கும். நாங்கள் என்னதான் பயான் கேட்டாலும், என்னதான் இஸ்லாத்தை படித்தாலும், என்னதான் 5 நேரம் தொழுதாலும் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள் எங்களோட வாழ்க்கையில் நேரடி மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற பழக்கம் இருக்கணும், அதை எடுத்து நடக்கிற பக்குவம் இருக்கணும். இருந்தால்தான் ஒரு மனிதன் அட்வைஸ் பண்ணும் பொழுது, குர்ஆன் சுன்னாவுடைய போதனையை சொல்லும் பொழுது அது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். 2வது, வஹஷியர் ரஹ்மான பில் கைப், பப்ளிக்ல நல்லவங்களா வாழலாம், 10 பேருக்கு முன்னால நல்லவங்களா வாழலாம், அது எல்லார்ட்டும் இருக்கிறது தானே. ஆனால் தன் சொந்த வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது விசாலமான அர்த்தம். என் வீட்டுக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் ரகசிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன். ரகசிய வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது என் மொபைல் போன் எனக்கு ரகசியம்தான். நான் இதுக்கு என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், காதுலுக்கு ஒரு எஃப்எம் அடிக்கிறோம், இது ரகசியம் தான். அதை அடிச்சு கொண்டு நான் என்ன கேட்கிறேன். ஏண்ட லேப்டாப் எனக்கு ரகசியம், அதில் நான் என்ன பார்க்கிறேன். ஏண்ட கெசியர் லாச்சி எனக்கு ரகசியம், அதில் என்ன லாபம் போடுறேன், என்ன நஷ்டம் போடுறேன். விளங்குதா உங்களுக்கு? எனவே என் சொந்த வாழ்க்கையில, 10 பேருக்கு தெரியாத வாழ்க்கையில நான் அல்லாஹ்வை பயந்து நடக்கிற ஆளாக இருந்தால், ஜும்மால ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஜும்மால ஒரு ஹதீஸை கேட்கிறோம், ஒரு தர்பியா நிகழ்ச்சியில் ஒரு போதனையை கேட்கிறோம், ஒரு அட்வைஸை கேட்கிறோம், ஒரு நசீஹத்தை கேட்கிறோம். சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து நடக்கிற பக்குவம் இருந்தால் அது எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும், மாற்றத்தை கொண்டு வரும். எனவே நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிற நேரம், உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்கள் வட்டி எடுக்கிறவங்களா இருக்கிறோம், வட்டியை பற்றி 1 மணித்தியாலம் பயான் கேட்கிறோம், ஆனால் ஒரு வாழ்க்கையில மாற்றம் வரல. பொய் பேசுற பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறோம், பொய் பேசுறத எச்சரித்து பேசுறாரு, ஆனா பொய்யை விடுறத மனசு வரல. சிகரெட்டு குடிக்கிறது பாவம் தெரியும், சிகரெட்டு ஹராம் பேசுறாரு, ஆனா அதை விட முடியல. மியூசிக்கு கேட்கறது ஹராம் தெரியும், அதை எச்சரிக்கை பண்றாரு, அதை விட மனசு வரல. கரண்டை காலுக்கு மேல ஆடையை உடுத்தா நரகத்துக்கு கொண்டு போகும், அதை எச்சரிக்கை பண்றாரு, ஆனா அதை விட மனசு வரல. காரணம் என்ன தெரியுமா? ஒன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற பக்குவம் இல்லை, அல்லது சொந்த வாழ்க்கையில் என்ன செய்யலை, நாங்க இறையச்சம் உள்ளவங்களா இருக்கல. அப்படி இருந்தா இந்த போதனைகள், இந்த அட்வைஸுகள் எங்களோட வாழ்க்கையில வரும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் அலீம். யாருக்கு? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய போதனை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்களோ, தன் சொந்த வாழ்க்கையில, மறைமுகமான வாழ்க்கையில, ரகசிய வாழ்க்கையில அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நபியே மன்னிப்பு இருக்குதுன்ற நற்செய்தியை சொல்லுங்க. வ அஜ்ரின் கரீம், அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்குதுன்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லுங்க என்று
எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அதே போல பாருங்க, சூரா அல் முல்க்ல 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், யாரெல்லாம் தன்னுடைய ரப்பை பயந்து நடக்கிறார்களோ, எங்க பப்ளிக்ல அல்ல, 10 பேருக்கு முன்னாலே அல்ல, பேசுற எனக்கு நல்ல இறையச்சம் உள்ளவனா பேசி காட்டலாம். என் பேச்சை பார்த்து நீங்களும் இவர் மலக்கு மாதிரி பேசுறாருன்னு நீங்க யோசிக்கலாம். நான் இப்படி பேசுறது இறையச்சம் உள்ளவன்றது அடையாளம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு முன்னால நான் மார்க்கத்தை சொல்லுறேன்றது இறையச்சம் உள்ள. ஏன்னா சில நேரம் நாம் பேசுறதுக்கு கூட மாற்றமா நான் நடக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? என் சொந்த வாழ்க்கையில, என் ரகசிய வாழ்க்கையில நான் இருட்டறை உள்ளுக்கு, ஏண்ட ரூம் உள்ளுக்கு, ஏண்ட மொபைல் போன் உள்ளுக்கு, ஏண்ட ஃபேஸ்புக் உள்ளுக்கு, ஏண்ட வாட்ஸ்அப் உள்ளுக்கு நான் எப்படி நடக்கிறேன். அதான் அல்ல சொல்றான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவான நிலையில் தன்னுடைய ரப்பை பயந்து நடக்கிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது, வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பெரிய கூலி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே யாருக்கு அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு இருக்குது? நல்ல விளைங்க. சொந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ரகசிய வாழ்க்கையில அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். அதே நேரம் மகத்தான பெரிய கூலி இருக்குதுன்ற பாடத்தையும் நாங்கள் படிச்சு கொண்டு எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? 10 பேருக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றதல்ல. பஜார்ல 10 பேருக்கு முன்னால எல்லாரும் வட்டி ஹராம்னு பேசுவாங்க, எல்லாரும் லஞ்சம் ஹராம்னு பேசுவாங்க, எல்லாரும் படம் பார்க்கறத ஹராம்னு பேசுவாங்க, எல்லாரும் மியூசிக்கு கேட்கறத ஹராம்னு பேசுவாங்க. ஆனால் என் சொந்த வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் நான் முடியுமான அளவு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவெடுக்கலுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு தகுதியான மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பெரிய கூலிகள் கிடைப்பதற்கு தகுதியான மனிதர்களும் அவங்க தான் என்று சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்லிட்டு, இன்றைக்கு நாங்க படிக்கிற பாடம் 12வது வசனம். அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம். நிச்சயமாக நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம். இதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, மௌத்தா போனவங்களை நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளையில எழுப்புவான். இப்படி ஒரு நேரடி அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது என்னன்னா, முன்னுக்கெல்லாம் மூமின்களை பத்தி அல்லாஹ், இந்த காஃபிர்களை பத்தி அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான். என்ன? காஃபிர்களுக்கு முன்னாலையும் ஒரு தடை, பின்னாலையும் ஒரு தடை, அப்படித்தானே? அவர்களோட கண்களை நாங்க மூடி விடுவோம், அவங்களுக்கு எதுவுமே விளங்காது, அப்படித்தானே? காஃபிர்களுக்கு முன்னாலையும் தடை, பின்னாலையும் தடை, என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும் விளங்காது. ஆனா திடீர்னு நல்லா என்ன செய்வான்? ஹிதாயத்தை கொடுப்பான், நேர்வழியை கொடுப்பான். அந்த அர்த்தமும் இருக்குது. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாங்க மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம்டா. உலகத்துல மௌத்தா போன எல்லாரையும் மறுமையில எழுப்புவோம்ன்ற நேரடி அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன? உள்ளங்கள் மரணித்த மனிதர்களுக்கு நேர்வழி கொடுப்பதன் மூலம் நாங்க என்ன செய்வோம்? அவர்களுடைய உள்ளத்துக்கு உயிர் கொடுப்போம். இது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கிறன்றது அல்லாஹ் செய்யற பெரிய கிஃப்ட். எனவே அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களா இருக்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்க, ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு கூட அல்லாஹ் ஒரு சில நலவுகளை வச்சு என்ன பண்ணுவான்? மரணித்து போனவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் உயிர்ப்பிப்போம் என்ற ஒரு அர்த்தமும் அதுல இருக்குதுன்றதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரத்துல் ஹதீதுல 17வது வசனத்துல காஃபிர்களை பத்தி, இறை மறுப்பாளர்களை பத்தி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்றான்? இஅலமு அன்னல்லாஹ யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா, இந்த பூமி இருக்குதே, இந்த பூமி செத்து போன பிறகு, இந்த பூமியில் உள்ள பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து போன பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மீண்டும் என்ன செய்வான்? அதற்கு உயிர் கொடுப்பான். அர்த்தம் என்ன? வெயில் வரும், கடுமையான சூடு அடிக்கும், இருக்கிற பச்சை பசேல் உள்ள புல்லெல்லாம் காஞ்சி வறண்டு போயிடும். எந்த அளவுக்கு வறண்டு போகும்? இந்த இடத்துல புல்லு முளைக்குமான்னு நாங்க யோசிப்போம், அப்படித்தானே? திடீர்னு மழை பொழியும், தான் அடுத்த நாள் பச்சை பசேல்னு புல்லு வளர்ந்திருக்கும். இது மாதிரிதான் கத் பய்யன்னா லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தஅகிலூன், நாங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். எதற்காக? லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக. இன்றைக்கு சிந்திக்க மாட்டோம்.
நாளைக்கு சிந்திக்க மாட்டோம், அடுத்த வருஷம் சிந்திக்க மாட்டோம். ஆனால் தவறாம பயானுக்கு போவோம், இஸ்லாத்தை கேட்போம். எங்கேயாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒரு அட்வைஸு பட்டுடும், ஒரு புத்திமதி பட்டுடும், மரணிச்சிருந்த உள்ளம் துறப்பட்டுடும். எப்படி ஒரு தண்ணி சொட்டு விழும் பொழுதோ காஞ்சிருக்கிற பூமி பச்சை பசேலண்டு மாறுதோ, அது மாதிரி ஒருத்தர் அட்வைஸும் விழுந்துடும். ஒருத்தர் சொன்ன குர்ஆன் வசனம் விளங்கிடும், ஒருத்தர் சொன்ன ஹதீஸ் விளங்கிடும். மௌத்தா போன மரணித்து போன பூமி உயிர்ப்பிச்சு எழும்புற மாதிரி, பச்சை பசேல்ண்டு மாதிரி எங்கட செத்து போன உள்ளம் என்ன செய்யும்? ஈமானை கொண்டு வளர ஆரம்பிக்கும். அப்படின்ற ஒரு அர்த்தம் எதுக்கு இருக்குது? இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம். நேரடி அர்த்தம் என்ன? நேரடி அர்த்தம் என்ன? உலகத்துல மௌத்தா போற ஒவ்வொருவரை நாங்கள் என்ன செய்வோம்? மறுமை நாளையில எழுப்புவோம்ன்ற அர்த்தமும் இருக்குது. இந்த சூறால இன்னொரு அர்த்தம் இருக்குது. முன்னுக்கு யாரை பத்தி அல்லாஹ் சொன்னான்? காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள். அவர்களுக்கு முன்னால ஒரு தடை, பின்னால ஒரு தடை. கண் பார்வையெல்லாம் மூடி விட்டான், ஃபஹும்லா யுக்மினூன், அவங்க முக்மீனாக மாட்டாங்க. அவங்களோட உள்ளங்கள் செத்து போயிருக்கும். என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும், என்னதான் பயான் கேட்டாலும் மாறாது. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? சில நேரம் அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிருவான்? மழை பொழிந்த பூமிகள் பச்சை பசேல்ந்து வளர்ற மாதிரி அந்த உள்ளங்களுக்கு ஈமான கொடுத்து உயிர்ப்பிக்க செஞ்சிருவான். எனவே இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா அப்படின்னா, இன்னா நஹ்னு நுஹ்யி மௌத்தல் குலூப். எப்படி சொல்லுவோம்? உள்ளங்கள் மரணித்து போன மனிதர்களுடைய உள்ளங்களை நாங்கள் உயிர் கொடுத்து என்ன செய்வோம்? வாழ செய்வோம். அர்த்தம் என்ன? நேர்வழியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். வனத்துபு மா கத்தமு. அவங்களோட இந்த பின்பகுதியை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். உள்ளங்கள் மரணித்தவர்களுடைய உள்ளங்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்து அதை உயிர்ப்பிக்க செஞ்சு அதை முக்மீன்களா வாழ வச்சு அல்லாஹ் என்ன செய்வான்டா, வனத்துபு மா கத்தமு, அவர்கள் இந்த உலகத்துல செஞ்சு செஞ்சு முற்படுத்தியவைகள் எல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். உலகத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதை நாங்கள் எழுதி வைப்போம். வனத்துபு மா கத்தமு, உலகத்துல அவங்க செஞ்சு முற்படுத்தியவைகளை எல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். நல்லா விளங்கிக்கங்க. உலகத்துல நாங்க செஞ்ச நலவுகளை மறக்கலாம், உலகத்துல நாங்க செஞ்ச நன்மைகளை மறக்கலாம். ஆனா படைச்சவன் ரப்பு எழுதி வச்சிருவான், ஒரு நாளும் மறக்க மாட்டான். அவர்கள் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன், தர்ரத் அணுவளவு நல்லது செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மறுமையில கொண்டு வருவான். அதே நேரம் அணுவளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். எனவே வனத்துபு மா கத்தமு, அவங்க செஞ்சு முற்படுத்தியவைகளை நாங்கள் எழுதி வைப்போம். வஆசாரஹும், இது முக்கியமான பகுதி. ஆசார்ன்றது ஒரு மனிதனுடைய அடிச்சுவடுகள். இப்போ நாங்கள் இந்த பூமியில் அப்படியே தண்ணியை தொட்டு நடந்து போகிறோம். நடந்து போகக்குள்ள எங்களை அச்சிப்படும் தானே, சேத்தை மிதிச்சுட்டு நடந்தா அந்த அச்சிப்படும் பாருங்க, அதுக்கு தான் என்ன சொல்றது? அசர்ன்றது ஒரு மனிதனுடைய கால் அடிச்சுவடுகள். இப்போ நாங்கள் நடந்து போகக்குள்ள எங்களை அச்சிக்கல் படும் பாருங்க, அதுக்கு தான் நேரடியாக அந்த அசர் என்று சொல்றது. நாங்கள் அவர்கள் செய்து முற்படுத்தியதையும் எழுதுவோம். வஆசாரஹும், அவர்களுக்கு பின்னால் அவங்க விட்டுட்டு போன அடிச்சுவடுகள் இருக்குதே, எட்டுக்கள், அதையும் நாங்கள் எழுதுவோம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுதும் சில நல்ல காரியங்களை செய்கிறோம், எங்களை பார்த்து 10 பேர் அதை செய்வாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஒரு வாப்பான்ற அடிப்படையில் 5 நேரம் நாங்கள் தொழுவோம், எங்களை பார்த்து எங்களோட புள்ள தொழும். நாங்கள் குர்ஆனை ஓதுவோம், எங்களை பார்த்து எங்களோட புள்ள ஓதும். நாங்கள் எங்களோட நெருங்கி பழகிற நண்பர்களுக்கு சிகரெட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அட்வைஸ் பண்ணி புத்திமதி சொல்லி சிகரெட்டு ஹராமப்பான்னு அட்வைஸ் பண்ணி அவன் சிகரெட்டை விட்டுட்டு போயிடுவான். படம் பார்த்துக்கிட்டு இருப்பான், நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பான், மியூசிக்கு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹராம் ஹராம் ஹராம்னு விளங்கப்படுத்தி அவனை பாவத்தோடு தூரமாக்கிட்டு போயிடுவோம். நாங்கள் மௌத்தா போயிடுவோம். 10 வருஷத்துக்கு பூரா அவன் என்ன செய்வான்? அடே, என் நண்பன் சொல்லி தந்த அட்வைஸ், இன்றைக்கு நான் படம் பார்க்கறது இல்லைன்னு பாவத்தை விடுவான். ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்த ஒரு ஆபாச காட்சி வரும், அது ஹராம், என் நண்பன் சொல்லி தந்ததுன்னு அவன் விடுவான். நீங்கள் மௌத்து 10 வருஷம், ஆனால் அவன் நல்லவனாக வாழ்றதுக்கு யாருடைய அடிச்சோடுகள் காரணம்? நீங்கள் உலகத்தில் செஞ்ச
நல்ல எட்டுக்கள், நீங்க நடந்து போன நல்ல எட்டுக்கள் காரணமா இருந்துச்சு. எனவே நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டு போனீங்களோ, உங்களோட மௌத்துக்கு பின்னால அவர்கள் உங்களோட வழியில போறாங்க, உங்களோட அச்சில நடக்கிறாங்க, உங்களோட காலடி பாதத்துல நடக்கிறாங்க, அவைகளையும் அல்லாஹ் எழுதுவான். விளங்கிச்சா? எனவே நாங்க ஒரு நல்லதை செஞ்சா அதையும் அல்லாஹ் எழுதுவான். எங்களை பார்த்து 2 பேர் நல்லது செய்யறாங்க பாருங்க, அதையும் அல்லாஹ் எழுதுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன். இதை நல்லா விளைவிக்கணும். மார்க்கத்தில் இல்லாத பித்அத்தான விஷயங்களை செஞ்சுட்டு போறதுக்கு அல்ல. விளங்குதா? இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்லதை, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன், இஸ்லாத்தில் உள்ள ஒரு சுன்னாவை, இந்த இடத்துல சன்னண்டா உருவாக்குறதல்ல, நடைமுறைப்படுத்துற. விளங்குதா? இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்லதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார், அவருக்கு அதனுடைய நன்மையும் கிடைக்கும். வஅஜ்ருமன் அமில பிஹி, அவரை பார்த்து செஞ்சாங்க பாருங்க 10 பேரு, அவங்களோட நன்மையும் கிடைக்கும், யாரோட நன்மையும் குறையாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பள்ளியில் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் வாராங்க. அந்த கூட்டத்தார் முதல் கூட்டத்தார், அவங்களோட தோற்றத்தை பார்த்தா முடிகள் எல்லாம் பரட்டையாகி, ஆடைகள் எல்லாம் கந்தலாகி, தோற்றத்தை பார்த்தா ஏழ்ம முகத்துல விளங்குது. இந்த கூட்டத்தை பார்த்ததோட ரசூலுல்லாஹ்வோட முகத்துல நிறமெல்லாம் மாறிச்சு. என்ன, நாங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறோம், சஹாபாக்கள் சமூகம் ஒன்று இருக்குது, இவ்வளவு கஷ்டவாளியான ஒரு சமூகம் வாராங்களான்னு ரசூலோட முகத்துல நிறமெல்லாம் மாறிச்சு. உடனே ரசூலா என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் அழைச்சி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். என்ன சொன்னாங்க, நாளை மறுமைக்காக என்னத்தை முற்படுத்தி வச்சிருக்குதுன்னு ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும். இப்ப இங்க குர்ஆன் வசனத்துல என்ன வந்துச்சு, வனத்துபு மா கத்தமு. கத்தமுன்றது படர்கை பலர்வாள், அவர்கள் முற்படுத்தியதை நாங்கள் எழுதுவோம். இங்க ரசூல் எப்படி சொல்றாங்க, வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் அது முற்படுத்தியதை, படர்கை ஓர்மை, அது முற்படுத்தியதை சிந்தித்து பார்க்கட்டும். நான் மறுமைக்காக என்ன செஞ்சு முற்படுத்தினேன், நான் மறுமைக்காக என்ன நல்ல மலம் முற்படுத்தி வச்சிருக்கிறேன், இதை சிந்திச்சு பார்க்கட்டும் சொல்லக்கோல சஹாபாக்கள் உடனே பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்கன்னா மறுமைக்காக கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் எழுப்பி போனாங்க, அவரவர்களால் முடிஞ்சதை கொண்டு வந்து குவியலா போட்டாங்க. உடனே 2 குவியல் நிறைய தானியங்கள் கிடைச்சிது. ரசூலுல்லாஹ்வோட முகம் பளபளக்க ஆரம்பிச்சது. ஏன், கஷ்டவாளிகளுக்கு அள்ளி கொண்டு கொட்டினாங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்லதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறாரோ. சதக்காவை பத்தி பேசக்கோல முதலாவது எழும்பி போய் ஒருத்தர் கை நிறைய அன்னிக்க வந்து போட்டாரு பாருங்க, இவரை பார்த்து 10 பேர் மலமலமலன்னு கொண்டு போடுவாங்க. மஜ்லிஸ்ல கேட்போம், அதனால மார்க்கத்துக்காக தாங்கப்பான்னு தரக்குள்ள ஒருத்தர் 1000 ரூபாண்டு ஆரம்பிச்சு வைப்பார். இவர் ஆரம்பிக்கும் வரையில யாருமே எழும்ப மாட்டாங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்ச உடனே அவரை பார்த்து மலமலமலமலன்னு என்ன செய்வாங்க, 10 பேர் போடுவாங்க. இந்த முதலாவது போட்ட மனிதர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு 10 பேர் ரெண்டுமே சேர்ந்து கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, குடும்பத்துல கொஞ்சாதிகிட்ட சொல்றீங்க, இப்படி நல்ல பணி ஒன்று இருக்குது, முடிஞ்சா ஒரு தர்மத்தை செய். மூத்த மகன் வெளிநாட்டில் இருக்காரு, கோல் பண்ணி இன்னைக்கு பள்ளியில இப்படி ஒரு நல்ல விஷயம் அறிவிச்சாங்க, முடிஞ்சா ஒரு உதவி. இதுக்கு யார் காரணம்? நீங்க 1000 ரூபாய் போட்டுட்டு வந்திருப்பீங்க, உங்களோட மனைவி கிட்ட சொன்ன அவர் 2000 ரூபாய் போடுவா, உங்களோட மகனுக்கு வெளிநாட்டில் கோல் பண்ண 10,000 போட்டுருவாரு. உங்களோட 1000 ரூபாய் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மனைவி 2000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு நன்மை கிடைக்குமே, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மகன் உங்களை பார்த்து 10,000 ரூபாய் கொடுத்தாரு, அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க கொடுத்தது எவ்வளவுதான், 1000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இதான் இஸ்லாம்ன்றது. எனவே இஸ்லாத்தில் உள்ள ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்தால் அந்த நன்மையும் கிடைக்கும். உங்களை பார்த்து 10 பேர் செய்வாங்க பாருங்க, உங்களோட பேச்சை கேட்டு 10 பேர் செய்வாங்க பாருங்க, அவங்களோட நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். இதான் இந்த வசனத்துக்கு முதல் விளக்கம். என்ன, வனத்துபு, யாசின் பெரும்பாலும் பாடமாய்க்குமே, வனத்துபு மா கத்தமு,
அவர்கள் செய்து முற்படுத்தியதையும் நாங்கள் எழுதுவோம். அவர்கள் விட்டுட்டு போன அடிச்சுவடுகள் இருக்குதே, அதை பார்த்து யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அதையும் நாங்கள் அவங்களோட பேர்ல எழுதி வைப்போம். எனவே நாங்களும் நல்லது செய்யணும், அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வழியும் காட்டி கொடுக்கணும். எங்களுக்கு எங்கட நன்மையும் கிடைக்கும், எங்களை பார்த்து செய்யறவங்களோட நன்மையும் கிடைக்கும். இதே தான் பாவத்துக்கும், இதே தான் மறந்துடப்படாது, இதுதான் பாவத்துக்கும். ரசூலை தொடர்ந்து சொன்னாங்க, வமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், யார் ஒரு பாவத்தை நடைமுறைப்படுத்துகிறாரோ, நஊது பில்லாஹ், அல்லாஹ் மிச்சம் பயந்து கொள்ளணும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆபாச ஃபோட்டோவை போட்டீங்க, இன்றைக்கு அது எங்கேயும் உங்களுக்கு தேடலாம். புதுசாக ஃபேஸ்புக் திறக்கிறவனுக்கு உங்களோட நண்பர் ரிக்வஸ்ட் போகும், அவன் திறந்து அவனுக்கு காட்டும். நீங்கள் போனது 10 வருஷத்துக்கு முன்னுக்கு, அவன் திறந்த உடனே அட்டே நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்றுன்னு பார்த்திப்பான். உங்களுக்கு போட்டதே ஞாபகம் இருக்காது, ஆனால் முதல்ல அது போட்டது யாரு? நீங்கள். அது எத்தனை பேர் பார்த்தாலும் உங்களோட 5000 நண்பர்கள் 3000 ஃபாலோவர்ஸில் அவ்வளவு பாவம் உங்களுடைய கொண்டு விழுந்துக்கிட்டே. மறந்துடாதீங்க, ஃபேஸ்புக் பாவிக்கிறதெல்லாம் லேசி கிடையாது, வாட்ஸ்அப்பு பாவிக்கிறதெல்லாம் லேசி கிடையாது. விளங்கிச்சா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆபாச படத்தை போட்டிருப்பீங்க, இன்றைக்கு நீங்கள் தௌபா செஞ்சு நல்ல மனிதன், தௌபா செஞ்சு எல்லாம் அழிச்சு விட்டுருங்க, ஃபேஸ்புக்கே டிலீட் பண்ணி புதுசாக திறந்துருங்க. இதுதான் ஆரோக்கியம். நீங்கள் 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட ஒரு மியூசிக்கை இன்றைக்கு உங்களோட ஒரு நண்பன் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, அதில் பாவமும் சேர்ந்து நீங்கள் செஞ்ச பாவமும் கிடைக்கும், உங்களை ஃபாலோ பண்ணி செய்த வர்ற பாவமெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் தேடி பார்க்க நேரம் இல்லையே, வந்தால் உடனே 10 பேர். இன்றைக்கு மனுஷனுக்குள்ள பெரிய மனநோய் என்ன தெரியுமா? யார் ஃபெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுற, யார் ஃபெஸ்ட்டுக்கு அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்குற, வந்தால் உடனே ஊரை பற்றி ஒரு செய்தி உடனே 10 பேர் மனமளன்னு போட்டுட்டாச்சு. அடுத்த நாளாக கூட தான் நேற்று பரவின செய்தி பொய்யா மலியான்றது பொய்யா. இப்போ அழிக்கலுமா? உங்களோட ஃபோனில் உள்ளது அழிக்கலும். இதை 10 பேருக்கு நீங்கள் பரப்ப அந்த 10 பேருக்கு பிறகு 100 பேர் ஆகிடும். பெருக்குங்களே, அந்த 100 பேர் கொடுத்தா 1000 பேர் ஆகும். நீங்கள் ஒருத்தர் தான் போட்ட எத்தனை பேர் பாவம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? அந்த பொய்யை பார்த்து இப்படி ஒன்று நடந்தாமையப்பா, பள்ளி தலைவர் இப்படி ஒன்று செஞ்சாமையப்பா, பள்ளி மௌலவி 1000 பேர் கதைச்சிப்பாங்க. நீங்க போட்ட தகவல் அமெரிக்கான மூல முடுக்கில் வாஷிங்டன்ல உள்ள ஒருத்தர் பார்த்துட்டு அவர்கிட்ட 2 பேருக்கு சொல்லியிருக்காரு, எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்து வந்துடும். நீங்க செய்யற பாவமும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களை பின்பற்றி அந்த பாவத்தை செய்யறாங்க பாருங்க, எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பயான் எடிட் பண்றாங்க, அவங்களோட பணி பயான் எடிட் பண்றது. நல்லா கட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க, பிரச்சனை கிடையாது. என்ன தெரியுமா? லேடிஸ் பெண்கள்கிட்ட உடுப்பு சம்பந்தமா பயான் பண்ணிப்பாருங்க. அட பயான்ல சொல்றதே அறகுறையா திறந்து கொண்டு போகாதேன்னு இவருக்கு ஆர்வ கோளாறு வந்து இவர் இந்த பயானுக்கு டிக்டாக்ல சவுண்ட போட்டுட்டு அறகுறையா சுத்துற பொம்பளை பிள்ளைகளோட வீடியோ எல்லாம் தேடி தேடி போடுறாரு. அட பின்னுக்கு பயாண்டு சவுண்ட் போட்டா பொம்பளை பிள்ளைய பார்க்கலுமா? கடலோரத்துல சுத்துற பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போடலுமா அறகுறை விடு போட? இவர் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு ஏண்ட பயானுக்கு 10,000 பேர் ஒரு நாள்ல. எத்தனை பேர் அந்த பொம்பளை புள்ளைகளை பார்த்து ரசிச்சிருப்பானுங்களோ அத்தனையும் வரும். உடனே மிம்பர்ல பேசிப்பார் ஒரு ஹசரத்து, உஸ்குல்ல ஆடாதீங்கப்பா, உஸ்குல்ல மியூசிக் போடாதீங்கப்பான்னு போட்டிப்பாரு. உடனே இவருக்கு பட்டது உடனே என்ன தெரியுமா? உஸ்குல்ல 2 பொம்பளை புள்ளைகள் ஆடிக்குமே அறக்குறவு போட, முகத்தை மறைச்சி ஆபாச காட்சிகள் இல்லாம இப்படி ஒரு பாவம் நடக்குதுன்றதை எச்சரிக்கை பண்றதுக்கு போட்டா கதை வேற. முகம் விளங்குற அளவுக்கு, ஆபாச உடுப்புகள் விளங்குற அளவுக்கு, அங்க அவயவங்கள் விளங்குற அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க. பயானத்தான் கேட்டாங்க, ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க. அவ்வளவு உங்களுடைய கணக்கு வந்து கொண்டீங்க. சில பேருக்கு ஆர்வக்குள்ளார மியூசிக், லேசான மியூசிக் கேளுமா. அதைத்தான் ரசூல் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குற ஒரு கூட்டம் வருமாண்டாங்க. லேசான மியூசிக்னு ரசூலா விதிவிலக்கு கொடுக்கல. மியூசிக் இல்லாத துப்பு துப்புன்னு சத்தம் கேட்குமே, இப்படி தட்டினா இது இயல்பான சத்தம், இயல்பான சத்தம். இந்த தபிலுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. நல்லா விளங்கிக்கோங்க,
தபிள் ஒரு பக்கம் திறந்த ரபான், அதுல சலங்கைன்னா அது மியூசிக். சலங்கை இல்லாத அது மட்டும்தான் என்ன, அது மியூசிக்கே கிடையாது. தொப்பு தொப்புன்னு விடும். அதுல சலங்கை கட்டினா கூடாது, லேசான மியூசிக் கேளு. இவர் என்ன தெரியுமா, ஹஸ்ரத்தர பயான போட்டுட்டு பின்னுக்கு லேசான ஒரு டோன். எதுக்காம் பயான கேட்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மியூசிக்க ஹலாலாக்குற ஒரு கூட்டம் வரும்னு எச்சரிக்கை பண்ணினாங்க. இதெல்லாம் இந்த இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பயான போட்டுட்டு மாஷா அல்லாஹ் 10,000 பேர் லைக் பண்ணிக்காங்க, 5,000 பேர் ஷேர் பண்ணிக்காங்க, எத்தனை கமெண்ட்ஸ். சுவர்க்கம் போறதுக்கு நல்ல வழி என்ன? அந்த மியூசிக் எத்தனை பேர் ரசிச்சானோ அத்தனை பேர் பாவம். வனத்துபுமா கத்தமு, நீங்க போட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் பாவம் கிடைக்கும். வஆசாரஹும், உங்களை பின்பற்றி உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் நடந்து வந்தாங்களோ அத்தனை பேர் பாவமும் கிடைக்கும். எனவே இந்த ஃபேஸ்புக் எல்லாம் லேசான வழி கிடையாது. நீங்க உண்ட போடுவீங்க, 1000 பேர் ஷேர் பண்ணுவோம். அதனால மிச்சம் கவனமா இருங்க. வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ஆய்வு பண்ணலையா, உறுதி பண்ணலையா போட்டுடாதீங்க. திடீர்னு இந்த ஒரு ஹஸ்ரத் வந்து பேசுவார், தலப்பா கட்டிப்பாரு, ஜுப்பா போட்டிப்பார், பெரிய தாடி வச்சிப்பாரு, ஒரு திக்ர சொல்லுவார், ஒரு சலவாத்தை சொல்லுவார். எந்த ஹதீஸ்லயும் வந்திக்காது, எந்த குர்ஆன் வசனத்திலயும் வந்திக்காது. பச்சை பொய்ய அவரா அடிச்சுட்டு போய்த்திப்பார். எங்களுக்குள்ள கடமை என்ன? நம்பிக்கையான மௌலவி கிட்ட இது புகாரில் வருதா, முஸ்லிம்ல வருதா, சஹீஹா தைஃபா தெரிஞ்சா போடணும். ஆதாரம் இல்லையா, சஹீஹ் தைஃப் இல்லையா, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், இஸ்லாத்தில் உள்ள பாவமான ஒன்று பித்அத் பாவம், இதை நீங்க ஆதாரம் தெரியாம ஷேர் பண்ணி விட்டா நீங்க போட்ட மெசேஜ் ஒவ்வொரு வருஷம் மொத்தம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க தௌபா செஞ்சிருவீங்க, நீங்க பித்அத்னு விளங்கிடுவீங்க. ஆனா நீங்க போட்டது என்ன செஞ்சு நீங்க உடனே பப்ளிக் பண்ணணும். இப்படித்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன், இந்த மௌலவி இது பலவீனம்ன்றாரு, இது இட்டுக்கட்டப்பட்டுன்றாரு, இப்படி ஒரு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. அதனால ஃபேஸ்புக்கில் ஆதாரம் இல்லாததை போடாதீங்க. மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி சில நேரம் அது சஹீஹாயிக்கும், உங்களுக்கு சஹீஹ் என்று தெரியாதா, உங்களுக்கு ஆதாரம் தெரியாதா, ஒரு நம்பிக்கையான ஆளின் உத்தரவாதம் தரும் வரைக்கும் அதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்? நீங்க செஞ்சா உங்களுக்கும் பாவம் கிடைக்கும், ஆதாரம் தெரியாம 10 பேர் செஞ்சா கிடைக்கிற பாவமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால மிச்சம் கவனமா இருங்க. இந்த வசனத்தை மறக்காதீங்க. வனத்துபு மா கத்தமு வஆசாரம், அவர்கள் செய்ததையும் நாங்கள் எழுதுவோம், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செய்பவர்களுடையதையும் சேர்த்து எழுதுவோம். இது முதலாவது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்ன தெரியுமா? அசர்ன்றதை நான் சொன்னனே, எட்டுக்கள், எங்கட கால் எட்டு, நேரடியா எங்கட கால் எட்டு, பள்ளிகளுக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற எட்டுக்கள், நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நடந்து போகிற அந்த எட்டுக்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட பனு சலீமா கூட்டத்தாரை பத்தி ஒரு செய்தி வருது. இவங்க பள்ளியிலிருந்து மிச்சம் தூரம் இவங்களோட வீடு. இவங்களுக்கு கேள்விப்படுது மதீனாவுக்கு பக்கத்துல, மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு இடம், ஒரு காணி ஒன்று விற்கிறதுக்கு இருக்குதுன்னு கேள்விப்படுது. உடனே அவங்க ரெடி ஆகுறாங்க, அடே இவ்வளவு தூரத்திலிருந்து பள்ளிக்கு நமக்கு வர முடியாது, அதனால பள்ளிக்கு பக்கத்துல வீடு எடுத்து வந்துருவோமேன்னு என்ன பண்றாங்க, அந்த வீட்டை வித்துட்டு பள்ளிக்கு பக்கத்துல வர போறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது. உடனே பனு சலீமாவை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நீங்க தூரத்தில் உள்ள வீட்டை விட்டுட்டு பள்ளிக்கு பக்கத்துல வர போறீங்களா? இப்படி ஒரு செய்தி ஆமா அப்படின்னு சொல்லும்போது, தியாரக்கும் தியாரக்கும், உங்களோட வீடுகளை தூரத்தில் உள்ள வீட்டை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கோங்க, தூரத்தில் உள்ள வீட்டை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கோங்க. துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய ஆசார் எப்படி, வனத்துமுமா கத்தமு வ ஆசாரஹும். இங்க என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தியாரக்கும் தியாரக்கும், தூரத்தில் உள்ள உங்களோட வீட்டை நீங்க வாழுங்க, அந்த வீட்டுல நீங்க வாழுங்க. எதுக்கு? துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய அடிச்சுவடுகள் எட்டுக்கள் எழுதப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையில் அதிக நன்மை கிடைக்கக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? மிக நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடியவன் தாங்க. எட்டுக்கள் அதிகமா வச்சுப்படுது. எனவே இந்த சிறப்பை விளங்கின ஒருத்தர் பள்ளி தூரம்னு வராமைக்க மாட்டாரு. எனவே நல்லா விளங்குங்க. பள்ளியில் ஒரு கிளாஸ் நடக்குது, மிக நீண்ட தூரம் பயணம் பண்ணி வரும். 5 நேரம் தொழுக பள்ளியை நோக்கி மிக நீண்ட தூரம் வரும். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ சுன்னா அடிப்படையில் தொழணும், மிக நீண்ட தூரம் நடந்து வரும். இந்த ஒவ்வொரு எட்டுக்களும் என்ன செய்யப்படும்? குறிப்பிட்டு எழுதப்படும் என்ற ஒரு விளக்கமும் வனத்துபுமா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு, ஒரு மனிதன் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அஹ்ஸைனாஹு
நாங்கள் கணக்கெடுத்து வச்சிருப்போம் ஃபி இமாமின் முபீன், தெளிவான ஏடு. இமாமுன்றது இந்த இடத்துல இமாமுண்டா எங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன? இமாமுண்டா தலைவர் அர்த்தம். இந்த இடத்துல இமாம்ன்றது ஏடு. தெளிவான ஏட்டிலே நாங்கள் அவைகளை கணக்கெடுத்து வைத்திருப்போம். எனவே உலகத்தில் நாங்கள் என்ன நலவு செஞ்சாலும் என்ன கெடுதி செஞ்சாலும் அல்லாஹ் தெளிவான ஏட்டிலே பதிவு செய்திருப்பான் என்றதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த வசனத்தில் உள்ளத்தில் வைப்போம். எப்படி? இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பித்தெழுப்போம். எத்தனை அர்த்தம் இருக்கு? 2 அர்த்தம். ஒன்றுன்னா நேரடியாக மூத்தா போனவங்களை மறுமையில் என்ன செய்யறது? உயிர் கொடுத்து எழுப்புறது. 2வது அர்த்தம் என்ன? உலகத்தில் ஈமான் கிடைக்காத சில மனித உள்ளங்களுக்கு ஈமான கொடுத்தெல்லாம் என்ன செய்வான்? உள்ளங்கள் மரணித்து போனதை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவான். அடுத்ததெல்லாம் என்ன செய்வோம்? வனத்துபுமா கத்தமும் ஆசாரம். உலகத்தில் அவங்க செஞ்ச நல்ல காரியம், அவர்களுக்கு பின்னால் அதை பார்த்து செய்தவர்களுடைய நன்மை எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதுவான். தீமைகளையும் எழுதுவான். ஒருத்தரை பின்பற்றி செய்யப்படுற தீமைகளையும் அல்லாஹ் எழுதுவான். இன்னொரு அர்த்தம் என்ன? பள்ளியை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் எழுதப்படும். எல்லாத்தையும் தாண்டி வக்குள்ள ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் தெளிவான ஏட்டுல என்ன செஞ்சு வச்சிருப்பான்? எழுதி அதை கணக்கெடுத்து வச்சிருப்பான். மறுமையில ஒவ்வொரு மனிதனுடைய ஏடும் அவரவர்களுக்கு தனித்து என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எனவே இந்த வசனம் சாதாரண வசனம் அல்ல. உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை விளங்குவோம், இதனுடைய விளக்கங்களை படித்து உலகத்தில் நல்லது செய்வோம், நல்லது செய்கிற மனிதர்களை உருவாக்குவோம். மறுமை நாளையில் நல்ல மக்களின் ஏடுகள் கிடைப்பதற்கான முயற்சியை இந்த உலகத்தில் செய்வோம். வல்லவன் ரஹ்மான் இந்த வசனத்திலிருந்து அப்படிப்பட்ட நல்ல பாடங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி